அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வர்றோம். ஸோ அதில் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் 2 க்ரைட்டீரியா இருந்துச்சு. ஒரு க்ரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு இன் ஃபஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறத வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அந்த வீடியோட கடைசியில் என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ், முதல் ரவுண்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு டேட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவாக போடுறதா சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்டாங்க, சார் அந்த வீடியோ எப்போ போட போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜியனோட டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ். கோயம்புத்தூர் ரீஜியன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், உதகமண்டலம் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம். இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் டாப் 25 பொறியியல் கல்லூரிகள் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை சதவீத இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிறத வச்சு நான் இந்த அனாலிசிஸுங்கிறது உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டை வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன். கல்லூரியோட கோடு இருக்குது, கல்லூரியோட பெயர் இருக்குது. எந்த ரோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோ தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு. அதாவது இந்த லைட் க்ரீனில் கலரில் இருக்கக்கூடிய இந்த ரோ, இந்த காலம் தான் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டில் வரும். இதில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய கல்லூரி கோயம்புத்தூர் ரீஜியனில் பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐடி. ஆக்சுவலாக ஒரிஜினலாக இந்த கல்லூரியோட பேர் தான் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007. இது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் பொறியியல் கல்லூரி. இவங்களுக்கு மொத்தம் கவுன்சிலிங்கில் அதாவது 538 சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே இவங்களுக்கு 92.8னா 93% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 பொறியியல் கல்லூரியாக எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 2வது இடத்துல பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர் 2377. இந்த கல்லூரியில் கவுன்சிலிங்க்கு மொத்தம் 350 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 350 இடங்களில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 87% சீட்ஸுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நிரம்பி இருக்குது. ஸோ 2வது இடத்துல பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சுங்கிற இந்த கல்லூரி வருதுங்க. அடுத்து 3வது இடத்துல பார்த்திங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2006. கவுன்சிலிங்க்கு மொத்தம் 979 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 80% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக ஆகிருச்சுங்க. அடுத்து 4வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739. இந்த கல்லூரியில் மொத்தம் கவுன்சிலிங்க்கு 652 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 71.9 72% இடங்கள் நிரம்பிருச்சு. 4வது இடம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 5வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2005. கவுன்சிலிங்க்கு மொத்தம் 639 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 71% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. ஸோ 5வது இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 6வது இடத்துல பார்த்திங்கன்னா 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 916 சீட்டு. 916 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 69.5% இடங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு அப்போ 70% இடங்கள் நிரம்பி இருக்குது. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 7வது இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2718. கவுன்சிலிங்கில் மொத்தம் 1064 இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 69.2% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. ஸோ 8வது இடம் அடுத்து
8வது இடத்தை பொறுத்த வரைக்கும் 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 670 இடங்கள். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 61.8, அதாவது 62 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 9வது இடம் 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மொத்தம் கவுன்சிலிங்க்கு 520 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 61.7% இடங்கள் நிரம்பியிருக்குது. ஸோ 9வது பிளேஸில் இருக்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து 10வது இடம். ஸோ 10வது இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கோவைப்புதூர் 2722. மொத்தம் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 741 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் நம்மளுக்கு 57.8% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்து 11வது இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு. ஸோ மொத்தம் 1016 இடங்கள். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு 55.8% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்து 12வது இடம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2025. அதாவது மொத்தம் 297 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 49.5% இடங்கள் நிரம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 50% சீட்ஸுங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸில் நிரம்பியிருக்குங்க. அடுத்து 13வது இடத்துல பார்த்தீங்கன்னா GCE ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 2709. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 244 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 39.8னா 40% இடங்கள் நிரம்பி இருக்குங்க. அடுத்து 14வது இடம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு 2711. மொத்தம் மொத்தம் கவுன்சிலிங்க்கு 1104 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 35.7% இடங்கள், அதாவது 36% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்து 15வது இடம் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2735. கவுன்சிலிங்க்கு மொத்தம் 256 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 32% சீட்ஸுங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 16வது இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர். மொத்தம் கவுன்சிலிங்க்கு 627 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 29.7, அதாவது 29.7னா 30% இடங்கள் நிரம்பியிருக்கு. 16வது இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 17வது இடத்துல பார்த்திங்கன்னா 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் 385 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 26.2% இடங்கள் நிரம்பி இருக்குது. ஸோ 17வது இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கல்லூரி வந்துடுறாங்க. அடுத்து 18வது இடம். ஸோ 18வது இடத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2736. ஸோ இதில் கவுன்சிலிங்க்கு மொத்தம் 510 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 21.6, 22% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 19வது இடத்துல பார்த்திங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங்க்கு 715 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 20% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 20வது இடத்துல பார்த்திங்கன்னா RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சூலூர் கோயம்புத்தூர் 2731. இதில் கவுன்சிலிங்க்கு மொத்தம் 281 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 19% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 21வது இடம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒத்தகால் மண்டபம் கோயம்புத்தூர் 2740. இதில் கவுன்சிலிங்க்கு 387 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 14.5% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து 22வது இடத்துல பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2708. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 756 இடங்கள், மொத்த கவுன்சிலிங்கு 756 இடங்கள் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 10.4% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 23வது பிளேஸில் பார்த்திங்கன்னா 2329
என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். மொத்தம் 582 சீட். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 9% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து 24வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2656 பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம் திருப்பூர். மொத்தம் 247 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 7.3% இடங்கள் வந்து நிரம்பி இருக்குது. அடுத்து 25வது இடம் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2750. ஸோ மொத்தம் 580 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 4.8 அதாவது 5% இடங்கள் நிரம்பியிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் ரீஜியன் வித் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு இன் ஃபஸ்ட் ரவுண்ட். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகளோட தகவல்கள், பல்வேறு வகையான தரவரிசை சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.